மார்னிங். ஊருக்கு வந்த கையோட அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி எங்கே போகிறோம் தெரியுமா? நம்ம ஊர் பெங்களூரு அங்கே போகிறோம். ஸோ என் சிஸ்டர் வந்து அங்கே அவளுக்கு லைக் 2-3 டேஸ் ஆஃபீஸ் ஒர்க் போகணும். அதுக்காக அங்கே இருக்கா. ஸோ நாங்களும் போய் ஜாயின் பண்ண போகிறோம். போய் நல்லா ஊர் சுற்ற போகிறோம், நிறைய சாப்பிட போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கேன் என்ஜாய் த vlog. எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அம்மாவும் நானும் மட்டும். ஆனால் அம்மாவும் நானும் மட்டும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா பூஜை இல்லைன்னா பக்கத்தில் அழுதுகிட்டே இருப்போம். இந்த தடவை நாங்கள் ஃப்ளைட் ஜர்னி லைக் ப்ராப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எதுக்குன்னா பென்னே தோசா அண்ட் தென் ஆந்திரா மீல்ஸ். First meal in Bangalore is going to be masala dosa. Benne masala dosa. Benne masala dosa or cheese dosa. I got cheese dosa. அதுவும் அதுதான். I'll show you where. இது ஏர்போர்ட் வாசலில் உள்ள கடை தான். இது பேர் ஊர் கேண்டீன். ஸோ அங்கேருந்து தோசை வாங்கிட்டேன். எங்களுக்கு வந்து ரொம்ப பசிச்சுட்டு. ஸோ அதனால எங்கணும் ஈட் அண்ட் அதுக்கப்புறம் தான் போகிறோம். இதில் சீஸ் மசாலா தோசை வந்துருச்சு. நான் சாப்பிட போகிறேன். இருக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமி. வாவ், யம்மி யம்மி. ஆனால் நார்மல் மைசூர் இது கிடையாது. நார்மல் மசாலா தோசை வித் சீஸ். ரொம்ப நல்லா இருக்கு. சட்னி நல்லா இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு. சாம்பார் தண்ணி. இவங்க அந்த மேடம் தான் என்னோட சிஸ்டர் மேடம். இங்கே பயங்கர வாய்ஸ் இதுதான். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் குண்டூர் சிக்கன். மடக்கறி, சம் சட்னி கைண்ட் ஆஃப் இது. இது வடகரியா, இது பருப்பு. இந்த பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பு நல்லா இருக்கும். அவங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ் கூட. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் ஆகி. ஸோ இது வந்து சைட்ஸ் எல்லாம் வருது. நான் அதுக்கு நடுவில் சிக்கனில் கையை வச்சுட்டேன். பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வி ஹேவ் பாயசம், மோர், ரசம், சாம்பார் அண்ட் நல்ல கத்திட்டி ஃப்ரை. அப்பளம். இது இந்த பாப்பா Thank you. Thank you. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. Thank you.
வந்துட்டு டைம் லேப்ஸில் போட்டு விட்டேன்னா அது பாட்டுக்கு அப்படி தான் நான் பொதுவாக போடுவேன். அடுத்து வந்து இந்த வடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஆந்திரா மீல்ஸ் அடிச்சு நம்பியாச்சு. இப்படி போன நாங்கள் இப்படி ஆயிட்டோம். முடியல, செய்ய முடியலை காய்ஸ். பேண்ட் பட்டன்லாம் ஓப்பன்ல வந்து நல்லா இருக்கு. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு முடியல, வேண்டாமா இருந்தது அப்படின்னு இப்போ தோணுது. ஆனால் நல்ல சாப்பாடாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் லாஸ்ட் ஒரு லெமன் சோடா கொடுத்தோம், அதில் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெவி ஆயிட்டு. ஆமாம், இப்போ ஒரு லைட்டாக ஒரு எப்போ வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வர மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணுறோம். அதனால நடந்துட்டு இருக்கோம், நடக்க முடியல. யாராவது கொண்டு விட்டா நல்லா இருக்கும். ஐயா தேவையாது. ஆனால் நல்ல சாப்பாடு, வெரி நைஸ் சாப்பாடு. நம்ம வந்து அந்த கடை வந்து நாகார்ஜுனில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு எங்களால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் கம்மியாக தான் சாப்பிட்டோம். ஆனால் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு லெமன் சோடா வேறு குடித்தோமா, கம்மியாக சாப்பிட்டோம். இப்படி ஆயிடுச்சு. அது ஒரு ஏப்பம் வர மாட்டேங்குது, சஃபகேஷன். ஐயோ, சாப்பாடு சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்ல சாப்பாடு, வெரி ஹாப்பி. ஆனால் அந்த ஹெவினஸ் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஹெவியான ஒரு மீல் சாப்பிட்டு. ஆனால் இட் ஸோ குட்.